அப்பாவு செட்டியார் சைக்கிளில் வந்து ஜம் என்று இறங்கினார். அவர் வருகைக்காக காத்து கொண்டிருந்த கிராமத்து இளைஞர்கள் சைக்கிளின் பக்கம் நெருங்கி ஹேண்ட்பாரில் சொருகியிருந்த தினப்பத்திரிகையை உரிமையோடு எடுத்து உலக விஷயங்களில் மூழ்க ஆரம்பித்தார்கள். செட்டியார் சைக்கிளை ஸ்டாண்டு போட்டு நிறுத்திவிட்டு இந்த பக்கம் திரும்பினார். அவருடைய தர்ம பத்தினி உலகம்மாள் தண்ணீரும் செம்புமாய் தயாராக நின்று கொண்டிருந்தாள். செம்பை கையில் வாங்கி முகம் கைகால் சுத்தம் செய்தார். இதற்குள் அவருடைய மகன் சிவக்கொழுந்து கடையில் இருந்து இறங்கி வந்து சைக்கிளில் உள்ள சாமான்களை எல்லாம் ஒவ்வொன்றாக இறக்கி கடைக்குள் கொண்டு போனான். இந்த காரியத்துக்கு அவனுடைய தாயாரும் உதவி செய்தாள். செட்டியார் செம்பை வாசல் படியிலேயே வைத்துவிட்டு முகத்தை துடைத்து கொண்டே வீட்டுக்குள் நுழைந்தார். வாப்பா, இப்பதான் வர்றையா? நல்ல எதிர்காத்து என்று மகனை பார்த்து அன்புடன் கேட்டார் வயசாளியான நல்ல சிவம் செட்டியார். ஆமா ஆமா, கைலாசத்தை எங்க காணோம் என்று தன் சின்ன மகளை கேட்டார் செட்டியார். பள்ளிக்கூடத்துல இருந்து இப்பதான் வந்து காப்பி சாப்பிட்டது. வெளியே எங்கேயாவது விளையாட போயிருக்கும். கருப்பட்டி சிப்பம் இப்ப என்ன விலை? பய இன்னைக்கு 7 ரூபா போட்டு தள்ளிட்டான் என்று சொல்லிக்கொண்டே பாக்கெட்டில் இருக்கும் கச்சாத்துக்களை எடுத்து வைக்க ஆரம்பித்தார். செட்டியாரின் தாயார் வடிவம்மாள் 2 டம்ளர்களில் காப்பியை கொண்டு வந்து வைத்தார். சாப்பிட்டு முடித்ததும் கச்சாத்துக்களையும் ரூபாய் நோட்டுகளையும் ஒழுங்கு பண்ணி தன் மனைவியிடம் கொடுத்து பெட்டியில் வைக்க சொல்லிவிட்டு கடைக்கு முன்னால் பேப்பர் படித்து கொண்டிருந்தவர்களிடம் வந்தார். என்னையா கோயில் பட்டியில என்ன விசேஷம் என்று அருகில் இருந்த ஒருவர் சாதாரண வழக்கத்தோடு கேட்டார் செட்டியாரை பார்த்து. இன்னைக்கு என்ன அங்க ஒரே கூட்டம், ஜே ஜேன்னு. கூட்டமா? அப்படி என்னையா விசேஷம்? நாசமா போச்சு, இன்னைக்கு சுதந்திர தினம் இல்லையா என்று பூரிப்போடு சொன்னார் செட்டியார். இதற்குள் பேப்பரை பார்த்து கொண்டிருந்த ஒரு இளைஞர் தொண்டையை கனைத்துவிட்டு பலமாக சத்தம் போட்டு ஒரு செய்தியை வாசிக்க ஆரம்பித்தார். எல்லோரும் தங்கள் பேச்சுக்களை நிறுத்திவிட்டு கவனமாய் கேட்க ஆரம்பித்தார்கள். மழை இல்லையே என்று இனி விவசாயிகள் கவலைப்பட வேண்டாம். புஞ்சை பகுதிகளில் உள்ள விவசாயிகளுக்கு சர்க்கார் கிணறு தோண்ட ஒரு கிணற்றுக்கு 400 ரூபாய் இனமாக கொடுக்கிறார்கள். புஞ்சை நிலங்களை வளமான தோட்டங்களாக்கி உற்பத்தியை பெருக்கி விவசாயிகள் லாபமடைய கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் என்பதுதான் செய்தியின் சாரம். இந்த செய்தி அங்கிருந்தவர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இனம் புரியாத சந்தோஷம் உண்டானது. ஆனால் அவர்களுக்கு நம்ப சிரமமாக இருந்தது. செட்டியாரை தவிர ஒருவரும் நம்பவில்லை. இது என்னையா வேடிக்கையா இருக்கு? இது நெசம்தானா? நெசமாவது ஒண்ணாவது எல்லாம் பேப்பர் காரமிட்ட அவுட்டு, வெறும் டூப்பு. சேச்ச, அப்படியெல்லாம் இருக்காது. இதுல ஏதாவது கொஞ்சமாச்சும் நிஜம் இருக்கும். மேறொன்னு உமக்கு இன்னும் பித்தம் தெளியல போல இருக்கு. யோ, எதையும் பட்டன நிதானிச்சிடப்படாது. மானாங்கானியா பேப்பர்காரன் போடுவானாயா? ஐயோ, என் தலையில எழுத்தா. ஆனானப்பட்டவனுக்கெல்லாம் கடனே இல்லை என்னட்டானுவ இனாமா கொடுக்க என்ன தெருவிலையா கிடக்கு. செட்டியார் பார்த்தார். ராமசாமி, அதை இப்படி கொண்டா என்று வாங்கி அதை தானே உறக்க படித்தார். என்ன இருந்தாலும் விவசாயிகளால் நம்ப முடியவில்லை. அவர்களுடைய வேதமையை நினைத்து செட்டியார் மனதுக்குள் சிரித்து கொண்டார். அந்தி மயங்கி எழுந்து மறையும் நேரமாகிவிட்டதால் அந்த கோஷ்டி இது சம்பந்தமான பேச்சை பேசிக்கொண்டே கலைய ஆரம்பித்தது. செட்டியாரும் வீட்டுக்குள் வந்தார். வீட்டு முற்றத்தில் கிழவர் குளித்து கொண்டிருந்தார். வடிவம்மாள் அவருக்கு முதுகு தேய்த்து கொண்டிருந்தாள். தம்பி, நீயும் குளிச்சறேன், நேரம் காணாதா என்றார் பெரியவர். செட்டியார் குளிக்கணும் என்று சொன்னாரே தவிர அவரது மனசு அங்கு இல்லை. அவருடைய எண்ணம் எல்லாம் தன்னுடைய புஞ்சை நிலத்தை சுற்றி சுற்றி வந்தது. அந்த கிராமத்திலேயே கொஞ்சம் சௌகரியமாக உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய புள்ளிகளில் நம்முடைய செட்டியாரும் ஒருவர். அவருக்கு செழிப்பான மந்தை நிலம் 4.5 ஏக்கர் உண்டு. மேலும் ஒரு சின்ன கடை ஒன்று அந்த ஊருக்கு தகுந்த மாதிரி வைத்திருந்தார். நிலத்திலிருந்து வருகிற தானியம் சாப்பாட்டுக்கும் கடையிலிருந்து வருகிற வருமானம் குடும்ப செலவுக்குமாக வண்டி ஒரு மாதிரி ஓடிக்கொண்டிருந்தது. அந்த இனாமா கிணறு வெட்ட சர்க்காரால் கொடுக்கப்படுற அந்த 400 ரூபாயையும் வாங்கி நம்மோட நிலத்துல ஒரு கிணறு வெட்டி அதை நல்ல ஒரு தோட்டமா ஆக்கிட்டா என்ன, நிறைய வருமானமும் கிடைக்கும். ஏதோ நம்மோட குழந்தை குட்டிகளுக்கு பிற்காலத்துல ஏதாவது ஒரு சௌகரியம் செஞ்சு வச்ச மாதிரியும் இருக்கும் என்று நினைக்கலானார். தகப்பனார் குளித்து முடித்து வந்து கட்டிலில் உட்கார்ந்தார். அப்பா, நம்ம நிலத்துல ஒரு கிணறு வெட்டினா என்ன என்று கேட்டார் செட்டியார். கிணறா? அது எதுக்கு? தோட்டம் நிலம்னா அதுக்கு நிறைய சிரமப்படணும் தம்பி.
நமக்கு கடகண்ணிய நிர்வகிக்கவே நேரம் சரியா இருக்கு. தோட்டத்துல எல்லாம் சொந்த ஆள் பாடுபட்டாதான் லாபம் எடுக்க முடியும். அதோட அதுல போட்டு எடுக்க நிறைய பணம் வேணும். இதுக்கெல்லாம் நாம எங்க போறது? இதெல்லாம் உத்தேசம் பண்ணித்தான் நம்மோட பெரியவங்களும் அதை அப்படியே புஞ்ச நிலமாவே வச்சிருந்தாங்க. பணத்தை பத்தி கவலைப்படாண்டாம். சர்க்கார்ல இருந்து கிணறு வெட்டுறதுக்கு 400 ரூபாய் இனாம கொடுக்கறாங்களாமே. அப்படியா? அப்படி இருந்தாலும் அந்த ரூபாய் காணாதே. காணாதுதான். ஏதோ அவங்களால கொடுக்க முடிஞ்சது அவ்வளவுதான். அதையாவது இனாமா கொடுக்கறாங்களே. இனாமா கொடுக்க வேண்டாம், கடனாகவே கொடுக்கட்டும். குறைஞ்சது ஒரு 2000 கொடுக்கணும். ரொம்ப நாள் தவணையில 10 இல்லைன்னா 20 வருஷத்துக்குள்ள அதை நாம திருப்பி கொட்டிடலாமே. இது என்னப்பா, நீங்க சொல்றது வேடிக்கை எல்லாம் இருக்கு. நம்ம தேசத்துல எத்தனை கிணறு வெட்ட வேண்டியது இருக்கும், எவ்வளவு தொகை ஆகும். அவ்வளவு தொகையும் அவங்களால கொடுக்க முடியுமா என்ன? இனாமா கிடைக்கிற 400 ரூபாயை வச்சுக்கிட்டு தோண்ட வேண்டியதுதான். மீதியை எப்படியாச்சும் போட்டு சரி கட்ட வேண்டியதுதான். கண்டும் காணாத மாதிரி கொஞ்சம் கடன் வாங்கினா வர்ற மகசூல்ல கட்டிட்டா போச்சு. என்னமோப்பா, உனக்கு தைரியமா இருந்தா செய். எனக்கும் இத்தனை வயசாகுது, ஒருத்தன் கிட்ட கடன்னு கையை நீட்டி நின்னதில்லை. பகவான் அருளால நமக்கு அப்படியெல்லாம் வராது என்று சொன்னார் பெரியவர். சர்க்காரிடம் இருந்து ரூபாய் வாங்குவதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டது. தாலுகா ஆபீஸிற்கு செட்டியார் நடையாய் நடந்தார். கிராம அதிகாரிகளை சரிகட்டுவதற்குள் போதும் போதும் என்றாகிவிட்டது. பணம் வருமா வராதா என்றே சந்தேகம் பலத்தது. ஆரம்பத்திலிருந்தே கையிலிருந்து ஒரு 50 ரூபாய் வரை செலவாகிவிட்டது. செட்டியாரும் அலுத்து போனார். கடைசியில் ஒரு நபர் மூலம் உண்மை பளிச்சென்று தெரிய வந்தது. வருத்தப்பட்டு என்ன செய்ய? செட்டியார் அதற்கு பணிந்தார். பணிந்ததுதான் தாமதம். காரியங்கள் கிறுகிறு என்று நடந்தது. இப்பொழுது செட்டியார் ரூபாயை தேடி செல்லவில்லை, ரூபாய் செட்டியாரை தேடி வந்தது. ஆனால் எண்ணி பார்க்கையில் அவருடைய கைக்கு கிடைத்தது ரூபாய் 300 தான். கிணறு தோண்ட ஆரம்பித்த செட்டியாருக்கு ரூபாய் 300 போன மூலை தெரியவில்லை. சரி, ஒரு 500 கடன் வாங்க வேண்டியதுதான் என்று தீர்மானித்து ரூபாய்க்கு பக்கத்து ஊரில் உள்ள முதலாளி ஐயவார் நாயக்கரிடம் போவது என்று முடிவு செய்தார். காலையில் எழுந்து முடிக்க வேண்டிய ஜோலிகளை எல்லாம் முடித்துவிட்டு ராகு வேளையை போக்கி நல்ல நேரம் சகுனங்கள் எல்லாம் பார்த்து ஸ்ரீமான் ஐயவார் நாயக்கருடைய வீட்டுக்கு வந்து சேர்ந்தார் செட்டியார். அப்போதுதான் நாயக்கர் அவர்கள் எண்ணெய் தானம் செய்துவிட்டு வெள்ளை வேஷ்டியை கட்டிக்கொண்டால் எண்ணெய் சிக்கு ஆகும் என்று ஒரு பழைய கண்டாங்கி சேலையை வேஷ்டிக்கு பதிலாக உடுத்திக்கொண்டு அந்த சேலையின் மறுகோடியையே தலையில் கட்டி கொண்டை போல சுற்றிவிட்டு நெற்றிக்கு இட்டுக்கொள்ள நாமும் குலைத்து கொண்டிருந்தார். செட்டியாரை பார்த்ததும், வாங்க மருமக பிள்ளை வாங்க, ஏது வழி தப்புறாப்புல இருக்கு, இப்படி உட்காருங்க என்று உபச்சாரம் செய்தார் நாயக்கர். செட்டியார் தன்னை தேடி வந்த காரியம் இதுவாகத்தான் இருக்கும் என்று யூகித்தும் ஒன்றும் தெரியாதது போல் இருந்தார். பேப்பர் சமாச்சாரங்களிலிருந்து ஆரம்பித்து எங்கெல்லோமோ சுற்றி கடைசியாக கடன் கேட்பதில் கொண்டு வந்து நிறுத்தினார் செட்டியார். நாயக்கரோ எல்லாவற்றையும் நாமம் போட்டுக்கொண்டே கேட்டுக்கொண்டு இருந்தார். ரூபா வேணுமா? அதுக்கென்ன, தாராளமா வாங்கிட்டு போ மர்மனே, உனக்கு இல்லாத ரூபாயா என்றார். செட்டியாருக்கு உச்சி குளிந்து விட்டது. ரூபாய் கிடைத்து விட்டதாக செட்டியாருக்கு எண்ணம். 4½ ஏக்கர் கிடைத்து விட்டதாக நாயக்கருக்கு எண்ணம்.